ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து தான் நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்பாக்கம் லொகேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் பீரியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2/8/2024 வரைக்கும் வந்து டைம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுதான் நண்பர்களே மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்தா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கல்பாக்கத்துல இருந்தா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2/8/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்டருக்கு வந்து 6 காலி பண்ணிட்டுகளும், மெக்கானிக்கு வந்து 1 காலி பண்ணிட்டுகளும், போட்டோகிராஃபர் டிஜிட்டல் போட்டோகிராஃபருக்கு 1 காலி பண்ணிட்டுகளும், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு அண்ட் ஃபிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பண்ணிட்டுகளும், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஆர் புரோகிராமிங் அசிஸ்டன்ட்க்கு வந்து 3 காலி பண்ணிட்டுகளும், இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக் வந்து 11 காலி பண்ணிட்டுகளும், எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 8 காலி பண்ணிட்டுகளும், மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனருக்கு வந்து 3 காலி பண்ணிட்டுகளும், டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பண்ணிட்டுகளும், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 44 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி எல்லாமே B% யூஆர் கேட்டகரி யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் 10th +2 முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். மெக்கானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். போட்டோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே போதும், பிளஸ் வந்து உங்களுக்கு போட்டோ டிஜிட்டல் கிராஃபர் மேல வந்து பாத்தீங்கன்னா அது கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சு கண்டிப்பா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள். எலக்ட்ரீஷியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா ஐடிஐ வந்து எலக்ட்ரீஷியன் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். இல்ல அப்படின்னா ஐடிஐ பாஸ் பண்ணி சர்டிபிகேட் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் ட்ரேட் வந்து வாங்கிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா ஐடிஐ வந்து மெக்கானிக் எடுத்து படிச்சிருக்கணும். அடுத்து பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்து அப் டு 24 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 years வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 years வந்து சொல்லியிருக்காங்க. பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 2/8/2024 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான மெயின் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் 137 இருக்கணும், வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 25.4 இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.8 எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபிரிட் மோடு. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில வச்சுதான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 1 year வந்து ப்ரொவைட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 8,850 சொல்லியிருக்காங்க. 7,700 ஜஸ்ட் வந்து 10th 12th முடிச்சவங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், ஐடிஐ முடிச்சோடைய சர்டிபிகேட், அதர் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி 2 கெஜெட்டட் ஆபீசர்ட்ட வந்து வாங்கின அந்த சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், பெர்சன்டேஜ் அப்படின்னா அதோட சர்டிபிகேட், எக்கனாமிக் பர்சன் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி ஐடென்டிட்டி கார்டு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், ஆதார் கார்டு, போட்டோ அண்ட் ஸ்கிரீன் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்றதுக்காக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
சோ ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராவது வந்து இந்த ஜாப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.